வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நம்மளே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழக அரசின் அரசு தேர்வு இயக்கம் நடக்கும் தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு பற்றி தான் பார்க்க போறோம். இந்த தேர்வுக்கு 10வது படித்த அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். வாங்க இந்த வீடியோவில் அரசு தேர்வு இயக்கம் வெளியிட்ட செய்தி குறிப்பு என்ன, எப்படி விண்ணப்பத்தை ஃபில் பண்ணுறது, எக்ஸாம் டேட் எப்போ, இன்னும் எதுக்காக தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் அப்படிங்க, அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் www.teg.in government.in டைப் பண்ணி உள்ளே போய்க்கங்க. இதேமாதிரி ஒரு பேஜ் தான் வைப்பாங்க. அரசு தேர்வு இயக்கத்தினுடைய மெயின் வெப்சைட் தான் இது. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனோட மெயின் பேஜ் இது. அதில் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே வாங்க, அதில் தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இதேமாரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜுக்கு கீழே வாங்க, 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு விண்ணப்ப படிவம் ஒரு ஆப்ஷன், அடுத்து தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு செய்தி குறிப்பு ஆப்ஷன். ஃபஸ்ட் நம்ம செய்தி குறிப்பு பார்த்துட்டு அது விண்ணப்ப படிவம் பார்க்கலாம். வாங்க, செய்தி குறிப்பை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதாவது அரசு தேர்வு இயக்கம் வெளியிட்ட செய்தி குறிப்பு தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு அக்டோபர் 2024 செய்தி குறிப்பு. வாங்க இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். பள்ளி மாணவ மாணவியர்கள் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாட் தேர்வுகளுக்கு பெருமளவில் தயாராகி பங்கு பெறுவதை போன்று தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு மாணவர்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கு தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு நடத்தப்படுகிறது. 2024-25 ஆண்டு கல்வியாண்டு தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு 19/10/2024 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இத்தேர்வில் 1500 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு 1500 ஸ்காலர்ஷிப் தராங்க. இதில் 50% அரசு பள்ளி மாணவர்களும் மீதி 50% தனியார் பள்ளி மாணவர்களும் தேர்வு செய்யப்படுவாங்க. அடுத்தது நம்ம தமிழக அரசின் 10ஆம் வகுப்பு பாடம் தான் இதனுடைய சிலபஸ். இந்த தேர்வு சிலபஸ் என்னன்னா 10th தமிழ் பேஸ், 10th தமிழ் தான் இதனுடைய சிலபஸ். தேர்வு எங்கே நடக்குன்னா அனைத்து மாவட்டங்களிலும் ப்ளஸ் மாவட்ட தலைநகரிலும் இத்தேர்வு நடத்தப்படும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் தலைநகரங்களிலும் இது தேர்வு நடக்கும். 2024-25 கல்வியாண்டு தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளிலும் 11வது படிக்கிறவங்களுக்கு இது எலிஜிபிள். மெட்ரிக் சிபிஎஸ்சி எல்லாம் எலிஜிபிள் தான். இங்கே 19/10/2012 தேர்வு நடைபெறும் சொல்லிக்கிறாங்க. மாணவர்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா www.teg.in government. இந்த வெப்சைட்டில் போய் 5/9/2023 19/9/2024 வரை இப்போ விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி கட்டணத்தொகை 50 ரூபா செலுத்தி விண்ணப்பிச்சுக்கலாம். அது தலைமை ஆசிரியர் முதல்வரிடம் சமர்ப்பிக்கணும். இப்படி சமர்ப்பிக்க கடைசி நாள் 19/9/2024 தான் கடைசி நாள். அடுத்தது விண்ணப்ப படிவம் பற்றி பார்க்கலாம். வாங்க, விண்ணப்ப படிவம் ஆப்ஷன் தெரியல, அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்காங்க. இப்போ டவுன்லோட் ஆகும் அப்ளிகேஷன். இதே மாதிரி ஒரு பேஜ் தான் டவுன்லோட் ஆகும். தமிழ் மொழி திறனாய்வு தேர்வோட அப்ளிகேஷன் தான் இது. விண்ணப்ப படிவம் பற்றி பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் கேட்டுறாங்க. உங்கள் பெயர் என்னன்னு டைப் பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க. அடுத்தது உங்கள் பாலினம். அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த்து. அடுத்து உங்கள் வகுப்பு கம்யூனிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து மாற்றுத்திறனாளி கேட்குறாங்க. மாற்றுத்திறனாளி ஆம்னா ஆமாம், இல்லைன்னா இல்லைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி மாற்றுத்திறனாளி என்ன வகை மாற்றுத்திறனாளின்னு கேட்குறாங்க. 6 பாதுகாவலர். பாதுகாவலர் பெயர், தந்தை பெயர். அடுத்து அவங்க ஃபோன் நம்பர், அலைபேசி எண்.
அடுத்து பள்ளி பெயர் மற்றும் முகவரி. 8 வந்து மாணவரின் இருப்பிட முகவரி. அடுத்து மாணவரின் கையொப்பம், அடுத்து பெற்றோர் கையொப்பம். இதெல்லாம் ஃபில் பண்ணி உங்களோட தலைமை ஆசிரியர் வந்து முதல்வர் கொடுப்போம், அவங்க சைன் போடுவாங்க. கடைசி டேட் வந்து 19/9/2024. டேட் வந்து எக்ஸாம் டேட் வந்து 19/10/2024. தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவ மனிதர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.